அப்பா இந்தாங்கப்பா எடுத்துக்கோங்க. சாப்பிடுற நேரத்துல எதுக்குப்பா ஸ்வீட் எல்லாம்? அப்பா சாப்பிடுங்கப்பா, நல்லா இருக்கும். கொஞ்சமா கொடு. அப்புறம் கேட்டாலும் இப்ப கேட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான், கேட்டுறலாம். அதான் சரி. சரவணா, கடையில வச்சு மயிலும் நீயும் ஏதாவது சண்டை போட்டீங்களா? ஏமா கேக்குற? இல்லடா, அவ திடுப்புன்னு ஆட்டோல வந்து இறங்கி ரூம்குள்ள போய் அழுதுட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் ரூம் விட்டு வெளியில வரவே இல்ல. என்னடா பிரச்சனை? நாங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்க பதிலே சொல்லலடா. என்னடா நடந்துச்சு? எதுவும் நடக்கலாமா? என்னடா நீ எதுவுமே நடக்காம தான் அழுதுட்டு இருக்காளா? ஏங்க நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? தயவு செய்து இவங்க என்கிட்ட கேட்கவே கேட்காத. ஏய், இவ இப்ப எல்லாம் நம்ம வளர்த்த பிள்ளை மாதிரியா இருக்கான். ஐயோ, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. யாராவது ஒருத்தராவது தெளிவா பேசுங்களேன். பாவம், அந்த பிள்ளைய வீட்டுல வச்சு வாசது பத்தல கடையில வர வச்சு வச்சுக்கிறியான். பத்தா குறைக்க தெருவுல வர வச்சுக்கிறியா. அந்த பிள்ளை முச்சந்தில கண்ணீர் சிந்திக்கிறேன். பாவமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே ஆட்டோ பிடிச்ச வீட்டுக்கு போப்பா நினைச்சு. ஏண்டா, உங்க சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதடா? பாவம்டா அந்த பொண்ணு. மயிலுகிட்ட நான் பேசிக்கிறேமா. டேய், எதுக்குடா அழ வைக்கணும்? அதுக்கப்புறமா பேசணும். அவகிட்ட நல்லா நடந்துக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நான் பாத்துக்கிறேமா, நீ விடு. இவன் ஒருத்த பாத்துக்கிறேன் இப்படி சொன்னா எப்படிடா? ஏய், இவ ஒருத்தி அதே நான் பாத்துக்கிறேன் பேசிக்கிறேன்னு சொல்றியால, விடு. ஏங்க நீங்க வேற அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் யாரு கூட சேரலடி சாமி. இங்க பாரு, நம்ம ஒரு அக்கறையில வேண்டிய ஏதாவது புத்தி பத்தி சொல்லுவா. இவன் உனக்கு என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அவன் நம்மளுக்கு புத்தி பத்தி சொல்லுவா. இப்படி பேச வேண்டிய நம்ம என்ன பேச முடியும் சொல்லு? பாரு, தயவு செய்து மேற்கொண்டு ஏதாவது பேசாம இருக்கியா. அவன் பிரச்சனை அவனே பாத்துக்கிட்டு. எனக்கு பசிக்குது, வந்து முதல்ல சோத்த போடு. என்னதான் நடக்குதோ?